ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி இஞ்சியுடன் பால் சேர்த்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஹோம் யூடியூப் சேனலில் ஏற்கனவே நாங்கள் இஞ்சி பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இஞ்சி பால் செய்கிற மெத்தடை வந்து நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த மெசேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இஞ்சி பால் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாலில் வந்து இஞ்சி சேர்த்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். அதனால நமக்கு எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. முதல்ல வந்து நுரையீரல் வந்து சுத்தமாகும். நுரையீரல் சுத்தமாகிறது ரொம்ப உடம்புக்கு ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ நுரையீரல் சுத்தமாகும். அது மட்டும் கிடையாது, சளியை வந்து ஒழிச்சு கட்டிடும். சளியை வந்து சுத்தமாக நீக்கிற தன்மை வந்து இஞ்சி பாலில் வந்து நிறையவே இருக்குது. வாய்வு தொல்லை வந்து இருக்கவே இருக்காது. இஞ்சி பால் நம்ம தினமும் குடிச்சு வந்தால் வாய்வு தொல்லை அவங்களுக்கு ஏற்படாது. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைச்சிரும். நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புகள் நிறையவே இருக்கும். அதை வந்து ஈஸியாக அந்த கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய பவர் வந்து இஞ்சி பாலில் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் தொப்பை வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தொப்பை வயிறை வந்து ஈஸியாக குறைச்சிரும். கொழுப்பு வந்து கரைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக தொப்பை வயிறு வந்து நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ இஞ்சி பால் நீங்கள் டெய்லி குடிச்சு வந்தாங்கன்னா, நல்லா ஃபேட்டாக உள்ளவங்க, குண்டாக உள்ளவங்க இஞ்சி பாலை நம்ம டெய்லி குடிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொப்பை வந்து இருக்காது. தொப்பையை வந்து ஃபுல்லாக கரைச்சிரும். அந்த பவர் இஞ்சி பாலில் இருக்குது. அதே மாதிரி அதிகமாக எடை இருந்தாலும் அந்த எடை வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். தொப்பை மட்டும் கிடையாது, உடம்புல வந்து அதிகமாக எடை இருந்தாலும் அந்த எடை வந்து அவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிறோம். ஒல்லியாகும்னு நினைக்கிறவங்க வந்து இதை டெய்லி நீங்கள் குடிச்சு வரலாம். இதனால் எந்த பாதிப்புகளும் கிடையவே கிடையாது. இஞ்சியோட பால் சேர்த்து குடிக்கிறது தான். அப்புறம் முக்கியமாக வந்து பெண்கள் சினைப்பையில் வரக்கூடிய புற்றுநோய் கட்டிகளை வந்து நீக்கிடும். பெண்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சினைப்பையில் வந்து என்ன ஆகுனா புற்றுநோய் வந்து வருது. நிறைய வந்து இப்போ ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த நோய் தான் வருது. அதாவது பெண்கள் சினைப்பையில் வந்துட்டு கேன்சர் வந்து நிறைய வந்து இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் காரணம் வந்து ஃபுட்டு தான் காரணம். அதையெல்லாம் நீக்கிற பவர் வந்து இஞ்சி பாலில் இருக்குது. ஸோ இஞ்சி பால் வந்து டெய்லி லேடிஸ் வந்து குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சினைப்பையில் ஏற்படுற ப்ராப்ளம்லாம் வரவே வராது. அது மட்டும் கிடையாது, தினமும் வந்து இதை குடிச்சு வந்தாங்கன்னா நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எனர்ஜெட்டிக்கு இந்த இஞ்சி பால் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஞ்சி பால் வந்து குடிச்சு வாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளும் நல்லா ஆரோக்கியமாக இருப்போம், இளமையாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.